வீட்டுக்கு முக்கியமான விருந்தாளிங்க வந்தால் மட்டும் இந்த மாதிரி ஒரு மீன் ரெசிபி செஞ்சு கொடுங்க. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணால் டக்குனு கோட் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்னா அந்த ஆயில் தான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சும்மா தக 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 தகன்னு மின்றாங்க. பார்க்கும்போதே சாப்பிட்றணும் அப்படின்னு தோணுது. வீட்டுக்கு முக்கியமான விருந்தாளிங்க வந்தால் மட்டும் இந்த மாதிரி ஒரு மீன் ரெசிபி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களை பாராட்டாமல் போகவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ருசியான ரெசிபி. கொஞ்சம் மெனக்கெட்ட வேலை. அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாமா, அப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் செஞ்சு வைக்க சொல்லவா? உங்கள் வீட்டிலையா? உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போய் என்னையே செய்ய சொல்லாமல் இருந்தால் சரி, அது வரைக்கும் சந்தோஷம். செய்ய சொல்லாமல் இருந்தால் இது எப்படி ஈஸியாக டேஸ்டியாக உங்கள் வீட்டு கிச்சனில் செய்யலாங்கிறத நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து செஞ்சு கேட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப பெரிய சைஸ் மீனுங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் மசாலா ஊறாது. முன்கூட்டியே ஒரு ஃபஸ்ட் மேரினேட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வரைக்கும் சக்தி தனி மிளகாத்தூள் போடுறேன். காஷ்மீரி மிளகாத்தூளாக இருந்தாலும் ஓகே, தனி மிளகாத்தூளாக இருந்தாலும் ஓகே. ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் சோம்புத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். மிளகாத்தூள் எவ்வளோ போட்டிங்களோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுங்க. ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு பூண்டு, ஒரு குவார்ட்டர் லெமன். குவார்ட்டரா? குவார்ட்டர் தான். 1/4 பங்கு எலுமிச்சை பழம். இது வரைக்கும் சேர்த்தா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஆயிலோட நல்லா கலந்துட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் மீனில். அதனால தான் மாமா இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணுமா மாமா? தேங்காய் எண்ணெய் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சமைக்கிறதுக்கு உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா அப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நல்ல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா கூட தெரியாது, நல்லா தான் இருக்கும். இங்கே பாரு, இப்போ மீன் இப்படி இருக்கா, இந்த மாதிரி இருக்கா. இப்போ பாருங்க, இது வந்து ஈஸியாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணால் டக்குனு கோட் ஆகுது பாரு. இதுக்கு என்ன காரணம்னா அந்த ஆயில் தான். வெறுமனே நீ தண்ணி போட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வராது. இவன் கற்றுக்குவான் பொழுது சமையல். என் பொண்ணு கற்றுக்குதோ இல்லையா, பொண்டாட்டி கற்றுக்குதோ இல்லையோ, என் பிள்ளை கற்றுக்குவான் போல டெய்லி கவனிக்கிறான். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர். நெக்ஸ்ட்டு சமைக்கலாம். பாருங்கள், ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை கொஞ்சமாக தண்ணி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கரைச்சி எடுத்துங்க. தண்ணி கம்மியாக. மாமா, அவ்வளோ பெரிய கோழி குண்டு இருக்கா மாமா? பெரிய சைஸ் கோழி குண்டெல்லாம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க? வழி விட்டு. சரி, சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ். ஓகே. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அட தலைக்கு வைக்கிறது போய் சோத்தில் ஊற்ற சொல்கிறியாப்பா அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிங்க. கொஞ்சம் தாராளமாக ஒரு குழிக்கரண்டி. ஓகே, 4 சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு 25 பல் பொடியாக இடிச்சிங்க. நல்லா பூண்டு பொன்னிறமானோடனே காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. ஆல்ரெடி நம்ம 1 ஸ்பூன் வந்து மீனுக்கு போட்டோம் தனி மிளகாத்தூள், அந்த காரம் போதும். இது வந்து கலருக்காக 1 ஸ்பூனு. இதில் பொடியான இருக்குன்னா சின்ன வெங்காயம் உடனே போட்டுருங்க. அப்போ தான் அந்த கலர் மெயின்டைன் ஆகும், மிளகாத்தூளோட கலர். பார்த்தீங்களா, செம்ம ரெட்டாக இருக்குது பாருங்கள். சரியா? இப்போ மீனுக்கு வேணுங்கிறது அப்பயே போட்டோம் உப்பு. இப்போ இந்த வெங்காயம் மசாலாவுக்கு வேணுங்கிறது தான் ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும். சரி, 1/2 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக இதை போட்டுக்கும். இதை வதக்குங்க. ஓகே, இப்போ திக்காக கரைச்ச புளி ஒரு 30 கிராம் புளி எடுத்திங்கன்னா 100 கிராம் தண்ணி விட்டு கரைச்சிங்க. சரியா? அதை ஊற்றிருங்க. பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு இந்த வெங்காயம் புளியும் சேர்ந்து ஆயில் பிரிஞ்சு வந்துடணும். அது வரைக்கும் கொதிக்கணும். சரியா? கமெண்ட்ஸ்ல எல்லாரும் இன்னும் அண்ணா மட்டும் சமைக்கிறாங்க, அண்ணி கூட சமைச்சு காட்டு சொல்லுங்கன்னு சொல்லி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நீங்க யாராச்சும் வீட்டுக்கு வாங்க, அண்ணி சமைச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. சாப்பிட்டு நல்லா இருங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். டெய்லி வீடியோ வேணாமா? அப்புறம் இன்னொன்னு கேட்டாங்க, நீங்க டேஸ்டிங் வீடியோ காட்டுறீங்களே, நீங்க மட்டும் சாப்பிடுறீங்களே, அன்னிக்கு ஒரு வாய்ப்பு. இது கேட்டீங்களா? இது நியாயமான ஒரு வார்த்தை. வேணா அது வேணா பண்ணலாம். முதல்ல இருக்கிறது சாத்தியம் இருக்கிறது வாய்ப்பில்லை ராஜா. ஆமா, லஞ்சுக்குலாம் நான் தானே மாமா செய்வேன். ஆமா, நான் சாப்பிட மாட்டேன்.
கத்துக்கிறேன் ஆனா நான். கற்றுக்குமா அதை தான் நாங்களும் சொல்கிறோம். தேங்காவை பொடி பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சிருங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு. அதில் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணியை விட்டு நல்லா கலக்கிட்டு வடிகட்டி எடுத்தீங்கன்னா திக்கான தேங்காய் பால் கிடைக்கும். சரியா? நல்ல திக்கான ஒரு அரை மூடி தேங்காய் பாலை இதில் ஊற்றுங்க. ப்ராசஸ் பண்ணது யாரு? மேடம் தான். செலவைங்க மாமா. சும்மா சொன்னேன். திரும்பியும் இது நல்லா திக்காகணும். அந்த தேங்காய் பால் ஊற்றுனோடனே அந்த கலர் சூப்பராகிடுச்சு. அப்படியா? அப்படி ஒன்றும் தெரியலையே. அப்படின்னு யாரா கமெண்ட் பண்ணலன்னா என்னன்னு கேளு. என்ன போங்க மாமா, நான் எது சொன்னாலும் கலாய்க்கிறீங்க. நான் கலாய்க்கல, ஆனால் உங்கள் ஃபாலோவர்ஸ் அப்படி இருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதில் லேசாக கரம் மசாலா சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணாம் மீனுக்கு போய் கரம் மசாலாவா அப்படின்னு நினச்சா மசாலாவா கறி மசாலாவா மாமா? கறி மசாலா கரம் மசாலா வேணும்னு வச்சுங்க. ஒரே ஒரு ஸ்பூன். உங்களுக்கு வேண்டான்னு தோணுன்னா வேண்டாம். ஆனால் இது என்ன ஆகும்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பஞ்ச் ஒன்று கொடுக்கும் மீனுக்கு. செம்மையாக இருக்கும். கவுச்சி சுத்தமாக இருக்காது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். எந்த பிராண்டு கரம் மசாலா வேணா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப கம்மியாக கொடுக்கணும், போட்டது தெரியக்கூடாது அந்தளவுக்கு. தேங்காய் பால்லேருந்தும் எண்ணெய் வரும். ஆல்ரெடி நம்மளும் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றிருக்கோம். இப்போ இதில் இருக்கிற பச்சை வாசனை போகணும் இல்லையா? இந்த நேரத்தில் மீன் அடுக்கி விட்டிங்கன்னா ஆல்ரெடி ஊறி இருக்கிற மீன் இருக்குது பாருங்கள், இதை எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா அடுக்கி விட்ருங்க. போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குலாம் ஒரு முறை பிரட்டி விட்ருங்க. அப்புறம் அதை பிரட்டவே முடியாது, ஏன்னா உடைய ஆரம்பிச்சிடும். சரியா? பார்த்தா பயப்படுற மாதிரி தான் இருக்கும், சாப்பிட்டா ருசியாக இருக்கும். ஸோ யாரும் பயப்படாதீங்க செவன இருக்குன்னு. எல்லாம் காஷ்மீரி மிளகாத்தூளோட மாயம். ஓகே, இங்கே பாருங்க, வந்துரு. இதில் முக்கியமான டிப்பே இதுதான். போட்ட உடனே திருப்புங்க, பிரச்சனை இல்லை. போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சுன்னா உடைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு முறை தான் திருப்ப போகிறோம். இதுக்கப்புறம் அப்படியே தம்மில் தான் விட போகிறோம். தம் ஃபிஷ் அப்படின்னு கூட வைக்கலாம் பேர். இப்போ ஒரே முறை எல்லாத்தையும் பிரட்டியாச்சு. மீன்லேருந்து கொஞ்சமாக தண்ணியும் விடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. மூடியை போட்டு இப்போ சிம் பண்ணிட்டோம். சிம்மில் கண்டினியூவாக 12 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இது நல்ல பெரிய ப்ளஷ். ஓகே, லேசாக பிடிச்ச மாதிரி வந்தால் கூட பயப்பட வேண்டாம், இறக்கவும் வேண்டாம். 12 நிமிஷம் அப்படியே தம்மில் விடுங்க, ஃபுல் சிம்மில். தம் ஃபிஷ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், கார சரமாக இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட மீன் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 100 கிராம் குறையாமல் இருக்கும். அதனால் 12 நிமிஷம் விட்டுருக்கேன். நீங்கள் சின்ன பீஸ்லாம் போகிறீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் மட்டும் விடுங்க. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சும்மா தகன்னு மின்றாங்க. இப்போ நீங்கள் இதை திருப்பி விட்டு பாருங்கள். திருப்பி விட முடிஞ்சால் இப்போ திருப்பினா கூட உடையில பாருங்கள். அந்த அளவுக்கு கனமான மீன் இது. அருமையாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்றணும் அப்படின்னு தோணுது. இப்படி தான் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கும். இந்த மிளகாத்தூள் காரம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு பதில் நீங்கள் மிளகு, பச்சை மிளகு கிடைக்கிற ஏரியாவாக இருந்தால் பச்சை மிளகும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சிங்கன்னா இதே ஸ்டைலில் அவ்வளோ அருமையாக இருக்கும். என் கூட கேரளா மாஸ்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணார். அவர் இது செஞ்சு கொடுப்பார், ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கவுங்களுக்கு ஒரு கை பக்குவம். அதே மாதிரி நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுப்பு அணைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, அருமையான தம் ஃபிஷ் கிரேவி தயார். நல்லா நடுத்துண்டாக பார்த்து அருமையாக சாப்பிடுவோமா? கமன்னு வருது வாசம். நீ சாப்பிட்றியாடா? கொஞ்சம் லேசாக குழம்பு தொட்டு ஊட்டி பார்ப்பான். இவன் பேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். எப்படி இருக்கா? டேஸ்டாகுது பழகுது. சூப்பராக தான். எல்லாம் என் ஃபேமிலி நடிகர் திலகண்ணா நீங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மீன் பாருங்கள், இவ்வளோ நேரம் வெந்துமே அந்த மீன் வந்து முழுசாகவே இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக உள்ள வரைக்கும் ஊறி இருக்கு. மாமா, இது இந்த மீன் பேர்? நான் இந்த மீன் பேர் சொல்லுவேன். இந்த மீன் பேர் அந்த அக்கா என்கிட்ட கொடுவா மீன் தான் சொல்லுச்சு. அதனால தான் நான் கொடுவான்னு சொன்னேன் ஒரு வீடியோவில். இது கொடுவா இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க.
வித்தாக்கா என்கிட்ட அப்படி தான் ராஜா சொல்லுச்சு. சரியா? இப்போ இது என்னுடைய மனைவிக்காக. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லிட்டீங்களாம், அக்கா கூட்டுங்க அண்ணி கூட்டுங்கன்னு சொல்லிட்டீங்களாம். அதை நான் படிக்கவே இல்லை. மாமா உண்மையாலே வந்துச்சு மாமா. இல்லை நான் மட்டும் நான் உனக்கு ஊட்ட மாட்டேன். இந்தா எப்படி இருக்குன்னு எப்படி இது பேச வார்த்தைகளே இல்லை அப்படி இருக்க. சூப்பரா இருக்கு மாமா. இப்போ இந்த மீன் பாருங்க. அருமையாக இருக்கு. இந்த மீனோட கவிச்சே தெரில, ஏதோ மட்டன் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.